பொதுவா அந்த நட்பு எண், எதிரி எண் இத எப்பயுமே நம்ம அந்த கான்செப்ட் எப்பயுமே கையில வச்சுக்கணும். இப்போ 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் நிச்சயமா எதிரி தான். நீங்க என்னதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும், 1ஆம் தேதி பையன், 7ஆம் தேதி பொண்ணு. அது அதாவது ஏகபோக கல்யாணத்துல மட்டும் தான் அப்படியா? இல்ல நீங்க ஃப்ரெண்டா இருந்து கூட பாருங்களேன். ஒரு நட்பு ரீதியா கூட இருந்து பாருங்களேன். பேச்சுவார்த்தையில நிச்சயமா ஏதாவது ஒரு சண்டை வரும். என்னமாவது ஒண்ணு இவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வெளியில இருந்துலாம் யாரும் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாரி 2ஆம் நம்பர் ஆளுக்கு ஒரு 9ஆம் நம்பர் கொண்ட பெண்ணோ, இல்ல 9ஆம் நம்பர் பெண் அதாவது ஆண் இருக்காங்க, பெண் இந்த வைஸ் வெர்சா. நிச்சயமா நீங்க என்ன பெரிய பொருத்தம் பார்த்தாலும் 2 பேருக்குள்ள ஒரு நடுவுல ஒரு கோடு இருக்கும் கன்ஃபார்மா. 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நெறையா வரும். ஆரம்பத்துல எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாரி கூட்டிட்டு போய் தான் கல்யாணத்த பண்ணோம். அப்புறம் பார்த்தா தான் திரும்பி பார்த்தா 2 பேருக்கும் அந்த கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ பெரிய லெவல்ல வரும். கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த நட்பு, எதிரி எண் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கல்யாணம் அப்படின்னு வரும்போது. இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்காம இருந்தோம். வெறும் 10 பொருத்தத்தோட இருந்தோம். இன்னைக்கு காலகட்டத்தில இவ்வளவும் பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன்.